இப்ப நீங்க பசுபதி பாண்டியன் தீபக் பாண்டியன் கையில் எடுக்கிறதுனால என்னது பழி வாங்க போறீங்களா? எத்தனை பேரை பழி வாங்கி இதை முடிய போறீங்க? யாரை கொலை பண்ணா இதை முடியும்? அப்படி முடிகிற விஷயமா இது? இப்ப இளைஞர்களுக்கு ஒரே இது அரசியல் என்னன்னா வீர வணக்கம் செலுத்துவதும் அஞ்சலி செலுத்துவதும் மட்டுமே அரசியலாக இருக்கிறாங்க. அத்தனை புரட்சி பேசுறாங்க. தென்தமிழுக்கு அத்தனை கொலை நடக்கும்போது என்ன பண்ணாங்க? அந்த புரட்சியாளர்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் எங்கேயும் வரல. பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு? ஜெசித்னா பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு? சிங்காரத்தோட கொலை வழக்கு என்னாச்சு? கீழ் நீதிமன்றத்தை தவிர ஹைகோர்ட்டுக்கு போச்சா? யாராவது போனாங்களா? போகல. இல்ல வழக்க நடத்த வேண்டாம், நடத்த முடியாதுன்னு இருக்கீங்களா, இல்ல சமரசம் ஆயிட்டார்களா என்று எனக்கு தெரியல. நீங்க எல்லா ஊர்லயும் தீபக் பேனர் வச்சிருக்கீங்க. ஆனா அவனுக்கு வந்து கீழ் நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்ல மர்டர் கேஸுக்கு பேல் வாங்கினாங்க. துஷ்டிக்கு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கம்பராமாயணத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. தேவேந்திர வரலாறு பேசுவது இதெல்லாம் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நீ பொது சமூகம் ஏற்றுக்கலன்னு தான் எஸ்சியில இருந்து வெளியே வரணும்னு சொல்ற. எஸ்சியில இருந்து வெளியேறணும் என்பது வெறும் எஸ்சி பிசி சர்டிபிகேட் வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது கிடையாது. அது நம்மளுடைய குணம் மாற்றம், மனம் மாற்றம் எல்லாமே, உளவியல் மாற்றம் எல்லாமே வரும். மத்தவங்க எல்லாம் முன்னாடி கட்சியை நிறுத்துவாங்க, உள்ளுக்குள்ள ஜாதியா இருப்பாங்க. இங்க வெளியே ஜாதியை நிற்கிறது, பின்னாடி தேர்தல் நேரத்தில் வந்து எந்த கட்சியா இருக்கிறது அடையாளமே இல்லாம போயிடலாம். எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ரிவர்ஸ்ல இருக்கிறான். இதே பரமக்குடியில தானே எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு தியாகியார் நினைவெடுத்து வந்துட்டு போறாங்க. வந்துட்டு போய் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? அண்ணன் பசுபதி பாண்டியன் படத்தை போட்டுக்கிறாங்க, அண்மையில் இறந்த தீபக் படத்தை போட்டுக்கிறாங்க. அதோட விளைவு என்ன? தியாகத்தை போற்றுவது என்பது வேறு, தியாகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த உயிரினர்கள் மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு இருப்பது அது இந்த சமூகத்தை முன்னுக்கு எழுத்து செல்லாது, மாறாக பின்னுக்கு தான் எழுத்து செல்லும். வந்து எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அரசியல் கருத்தியலாக பேச வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். கருத்தியலாக அரசியல் பேசுவது, அரசியல்னா என்ன என்று இந்த சமூகத்துக்கு பேச வேண்டிய தேவை இப்போதுதான் கூடுதலாக இருக்கு. காரணம், இந்த சமூகம் ஒரு தலைமுறைக்கு முன்பு பேசிய அரசியலில் இருந்து இன்று பின்னோக்கி போய் எந்த அரசியலும் எந்த கருத்தியலும் இல்லாத கூட்டமாக இளைஞர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். அது ரொம்ப எச்சரிக்கையான விஷயம். இந்த சமுதாயத்தில் புதிய தமிழகத்தை தாண்டி என்ன அரசியல் இருக்கு என்று கேட்டால் இந்த சமூகத்தில் ஒரு அரசியலும் கிடையாது. அவர்களுக்கு ஒரே இப்போ இளைஞர்களுக்கு ஒரே இது அரசியல் என்னன்னா வீர வணக்கம் செலுத்துவதும் அஞ்சலி செலுத்துவதும் மட்டுமே அரசியலாக இருக்கிறாங்க. இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள். அவர்களை கொண்டாடி கொண்டே இருப்பது மட்டும்தான் இங்க அரசு. தியாகத்தை போற்றுவது என்பது வேறு, தியாகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த உயிரினர்கள் மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு இருப்பது அது இந்த சமூகத்தை முன்னுக்கு எழுத்து செல்லாது, மாறாக பின்னுக்கு தான் எழுத்து செல்லும். இங்க அதை தாண்டி என்ன அரசியல் இருக்கு இவங்ககிட்ட? நம்ம 90களில் டாக்டர் ஐயா வந்து பரமக்குடியில வந்து இங்க தியாகியார் நினைவிடத்துக்கு வந்து முதலாக அஞ்சலி செலுத்தினார். அன்று தியாகியார் எதற்கு நம்ம என்ன தியாகியார் எதுக்கு நம்ம ஒரு தியாகி இமானுவேல் சேகரன் எதற்கு முன்னிறுத்தினோம்? அவர்தான் இந்த சமூகத்தில் ஜாதிக்கு அடக்குமுறைக்கு எதிராக போராடி முதலாக கொலை செய்யப்பட்டவரா? இல்ல அவருக்கு பிறகு யாரும் கொலை செய்யப்படவில்லையா? அவருக்கு முன்பு ஆயிரக்கணக்கானோர் பல தலைமுறைகளாக அதிகாரத்தின் துணையோடு இந்த சாதி வெறி கூட்டங்கள் எத்தனையோ பேரை நம்ம ஜாதியை சேர்ந்தவரை கொலை பண்ணியிருப்பாங்க. அதற்கு பிறகும் பல கொலைகளை, பல இழப்புகளை, பல தியாகிகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் எதற்கு அன்றைக்கு தியாகி எடுத்துக்கிட்டோம்னா 90களில் குடியங்குளம் சம்பவம் நடந்த பிறகு இந்த சமூகத்துல நீ வெட்டியோ வன்முறையாளோ எல்லாம் எங்களை வீழ்த்து விட முடியாது, அப்படி வீழ்ந்தால் அது மாறாக எழுச்சியாக வரும் என்பதற்காக தான் அன்றைக்கு தியாகி முன்னிருக்கு. ஆனா இன்றைக்கு நிலைமை அப்படி கிடையாது. இவங்க இதை தியாகத்தை போடுறவங்க என்று சொல்லி அதை ஒரு கொண்டாட்டமாக மாட்டிவிட்டாங்க. அது எப்படி சரியா வரும்? மீண்டும் மீண்டும் அவர் வழியில இவர் வழியில இல்லாதவர்கள் வழியிலேயே போகிறோம் என்று சொல்லி எங்க போறாங்க? வீரவசனம் பேசுவது, புரட்சி என்று பேசுவது, இதெல்லாம் பேச மட்டும் தான் செய்யறாங்களே தவிர களத்துக்கு யாரும் வருவது கிடையாது. அண்ணன் பசுபதி பாண்டியன் படத்தை போட்டுக்கிறாங்க, அண்மையில் இறந்த தீபக் படத்தை போட்டுக்கிறாங்க. அதோட விளைவு என்ன? அத்தனை புரட்சி பேசுறாங்க. தென்தமிழுக்கு அத்தனை கொலை நடக்கும்போது என்ன பண்ணாங்க? அந்த புரட்சியாளர்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் எங்கேயும் வரல. அது எவ்வளவு துக்கமான விஷயம், எவ்வளவு மோசமான விஷயம். சரி, பட்டியல் வெளியேற்றம் தான் உங்க தீர்வுன்றீங்க. பட்டியல் வெளியேற்றத்துக்கு போராடணும். இப்ப யாராவது போராட முடியுதா? புதிய தமிழகம் போராட்டம் நிறுத்திட்டா சமூகம் அப்படியே போராட்டம் நிறுத்திடும். திருப்பி புதிய தமிழகம் கையில் எடுத்தாதான் நானும் போராடுறேன், நானும் இருக்கேன்னு சொல்லி வருவாங்களே தவிர வேற போராட்டத்திற்கு எதுவும் வழி கிடையாது. அதே மாதிரி சரி, இடஒதுக்கீடுக்காக தான் போராடணும், படிங்கிறீங்க. படிச்சு என்ன பண்ண போறீங்க? இடஒதுக்கீடு படிச்ச வேலைக்கு இடஒதுக்கீடே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி அருந்ததி கொடுத்தாங்க. நீ நேரம் ஓப்பன் போட்டால பிராமணன் கூடயும் செட்டியார் கூடயும் தான் போட்டி போடுற நிலைமையில் இருக்குது. நீ எந்த பேராசிரியர் பொறுப்போ பொறியாளர் பொறுப்போ எதுவுமே பட்டியல் ஜாதினா தேவேந்திர குல வேளாளர் கிடைக்கக்கூடாத போல செஞ்சு வச்சிருக்காங்க. அதை எதிர்த்து போராடினாலும் புதிய தமிழகம் தனித்து தான் போராடுது. ஜாதி தனியா வீர வணக்கம் செலுத்தி கொண்டு அஞ்சலி செலுத்தி கொண்டும் இருக்கு. அப்ப இவர்களுடைய வீரம் அஞ்சலி இதெல்லாம் எப்படி? இது வந்து ஒரு சென்சிட்டிவ் டாபிக். இப்போ சமீபத்தில் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தான் தீபக் கொலை செய்யப்பட்டானா இது பேசுறது ஒரு சென்சிட்டிவ் டாபிக், எல்லாரும் பேசி விட முடியாது. ஆனால் இதை பேசாம இதிலிருந்து வெளியே வந்து அரசியலாக கருத்தியலாக வந்து நிற்காம நம்ம முன்னாடி
போக முடியாது, மாறாக பின்னாடி தான் போகும். இது காரணம், ஒரு சமுதாயத்தோட அடையாளமே வந்து இப்படி கொலை செய்யப்பட்டவங்க வன்முறையை மட்டுமே வச்சிருக்கொண்டிருந்தா எப்படி அந்த சமுதாயம் பொது சமூகம் ஏற்றுக்கும்? நீ பொது சமூகம் ஏற்றுக்கலன்னு தானே எஸ்சியில இருந்து வெளியே வரணும்னு சொல்ற. எஸ்சியில இருந்து வெளியேறணும் என்பது வெறும் எஸ்சி பிசி சர்டிபிகேட் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது கிடையாது. அது நம்மளுடைய குணம் மாற்றம், மனம் மாற்றம் எல்லாமே உளவியல் மாற்றம் எல்லாமே வரணும். ஆனா அப்படியெல்லாம் எதுவும் மாறாம வெறும் எஸ்சியிலிருந்து பிசிக்கு மாறினா இங்க இருக்க நம்மளுடைய நடத்தையால வரக்கூடிய இழிவுகள் அங்கேயும் அந்த ஜாதிக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் அதே இழிவு தான் இருக்கு. பொது சமூகம் பார்த்துட்டு தான் இருக்கு. இவங்களை வந்து இறுதி அஞ்சலி போறத 1 கோடி பேர் டிவியில பாக்குறான். இவன் வன்முறையாளர்கள் பின்னாடி போறாங்க, வன்முறையை தான் கையில் எடுக்கிறாங்க. இப்ப நீங்க பசுபதி பாண்டியன், தீபக் பாண்டியன் கையில் எடுக்கிறதுனால என்னது? பழி வாங்க போறீங்களா? எத்தனை பேரை பழி வாங்கி இதை முடிய போறீங்க? யாரை கொலை பண்ணா இதை முடியும்? அப்படி முடியிற விஷயமா இது? நீங்க இறுதி அஞ்சலிக்கு போனா அவன் பைக்கு கேஸ போடுறான், பைக்கை பிடிங்கி வச்சாரான்னா அதுக்கப்புறம் அதை சமாளிக்கிறது கூட நம்ம கிட்ட இங்க அரசியல் கிடையாது. மத்தவன் அவன் பண்றான்னா அவனுக்கு எல்லாமே இருக்கு. அவனுக்கு அரசியல் பின்புலம் இருக்கு, பொருளாதார பின்புலம் இருக்கு, 10 வருஷம் அவனை இருந்தாலும் வச்சு காப்பாத்துறதுக்கான எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க அரசியல்ல புதிய தமிழகத்தை பலவீனப்படுத்தி கொண்டு நீ தனியா போய் செஞ்சு ஒட்டு மொத்தமா இளைஞர்களை எல்லாத்தையும் பின்னுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இது யாரும் ஒருத்தங்க செய்யறாங்கன்னா சொல்ல முடியாது. அது ஒரு கேரக்டராகவே மாறிட்டு வந்துச்சுன்னா இந்த சமூகத்துல அது மிகப்பெரிய அபாயமா மாறிடும். இப்படி இருந்தா நாளைக்கு நீங்க படிச்சாலும் எங்கேயும் வேலை கொடுக்க மாட்டான். இந்த ஜாதி சேர்ந்தவனா ஒரு காலத்துல இந்த சமுதாயத்தை சேர்ந்தவனா வேலை தேடி கொடுத்துருந்தாங்க. காரணம் அவ்வளவு விசுவாசமாக இருப்பான், அவ்வளவு உழைப்பாளியாக இருந்த சமுதாயம். ஆனா இன்னைக்கு அவன் பார்ப்பான், இவங்க இருந்தா வேண்டாம், பிரச்சனை வரும் அப்படின்னு நினைப்பான். நாளைக்கு ஒரு தொழில் பண்ணுனா அந்த தொழிலுக்கும் இவர்கள் செஞ்சா நம்மளாலே தான் போய் கடைக்கு போய் வாங்கணும், வேற யாரும் நம்மளை அண்ட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு. அதனால இதிலிருந்து மாற்றம் வேணும். நம்ம ஒரு பரந்துபட்ட ஒரு அரசியல் தமிழ்நாடு அளவில் இந்த சமுதாயத்திற்கு பேசக்கூடிய அரசியலை தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் நம்ம முன்னேற முடியும். அதற்கான ஒரே தீர்வு புதிய தமிழகமாக ஒன்றிணைவது மட்டும்தான். அதை இளைஞர்கள்கிட்ட கொண்டு போவதற்கு இது போன்ற கருத்தியல் ரீதியாக நம்ம செய்ய வேண்டியது. இப்ப கருத்தியல் ஏன் பேசுறேன்னா, அறிவு சார்ந்த எல்லா ஜாதியிலும் வீங்கக்கூடிய ஒரு கூட்டங்கள் இருக்கும். ஆனா இங்க புதிய தமிழகத்தை விட்டா டாக்டர் ஐயா அவருடைய தனி சிந்தனையில மட்டும்தான் இந்த சமுதாயத்திற்கான அரசியல் இயங்கி கொண்டிருக்குதே தவிர வேற எதுவும் கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க RSS இயக்குது நம்மள அப்படின்லாம். நான் இது RSS-ஐ விமர்சிக்கணும், பாஜகவை விமர்சிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. சிவா அவர்கள் பேசும்போது கூட சொன்னார், நாக்பூருக்கு போயிருந்தோம் அப்படின்னு. நானும் தலைவருடன் போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அது என்னவென்றால், நாக்பூர்ல RSS உடைய தலைமையகம். அங்க வருடம் இந்தியாவிலிருந்து ஒவ்வொரு தாலுகாவிலிருந்தும் ஒரு ஆளை வர வைத்து 3000 பேருக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடம் அது. 1 மாதம் பயிற்சி கொடுத்து அவர்கள் பாஸ் ஆகி போகிறாங்கிற நிகழ்ச்சிக்கு தான் கூப்பிட்டிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதற்கு அன்றைக்கு எங்களுடன் அந்த பட்டியல் இருந்தவர் டாடா நிறுவனத்துடைய ஓனர் ரத்தன் டாடா வந்தார். அவருக்கு உடல்நிலை சரியானால அவர் வரல. அந்த மேடையில நீங்கள் புகைப்படம் எடுத்து பார்க்கலாம். இன்னைக்கும் தலைவர் கூட நிற்கிறவங்க மற்றவங்க எல்லாம் யாரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஒருத்தர் இன்ஃபோசிஸ் உடைய கோ-ஃபவுண்டர். அதாவது இன்ஃபோசிஸ் என்றது இந்தியாவில் பெரிய ஐடி கம்பெனி. அதோடைய துவங்கின ஆள் ஒருத்தர். அவர் 15,000 கோடி சொத்து மதிப்பு அவர். இன்னொருத்தர் பக்கத்தில் நிற்கிறவர் மகாராஷ்டிரால பெரிய ஸ்டீல் கம்பெனியோடைய முதலாளி. இன்னொருத்தர் அங்க அசாம், மேகாலயா அந்த மாதிரி பகுதியில 100க்கும் மேற்பட்ட மடங்களை வைக்கக்கூடிய மடாதிபதி. இந்த மாதிரி எல்லாரும் பெரிய அங்க உண்மையில் சொல்ல போனா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது டாக்டர் ஐயா மட்டும்தான். அவங்களெல்லாம் சிறப்பு விருந்தினர் கிடையாது. அவங்கெல்லாம் உள்ளார RSS ஆக இருக்கக்கூடியவர்கள். RSSக்கு பணபலம், அறிவார்ந்த பலம் எல்லாம் கொடுக்கக்கூடியவர்கள். நான் இது ஏன் சொல்றேன்டா, இவ்வளோ பெரிய அமைப்பு இந்த ஒரு ஜாதியை தமிழ்நாட்டில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தது. இந்த தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தனி ஒரு அரசியல் இருக்கக்கூடாது, இவர்களை மொத்தமாக RSSக்குள்ளும் பாஜகவின் அரசியலுக்குள்ளும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்து மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு, கூட்டம் நடத்துறாரு. நாட்டினுடைய பிரதமர் இன்னைக்கு வரைக்கும் தேவேந்திர குல வேளாளர் சொல்லினாரு தவிர அதுக்கப்புறம் வேற எந்த ஜாதியை பத்தியும் பேசினது கிடையாது. ஒரு பிரதமர் ஒரு ஜாதியை புகழ்ந்து பேசினாருன்னா எல்லா ஜாதியும் புகழ்ந்து பேசலாம் இல்ல, இந்த ஜாதியை மட்டும் புகழ்ந்து பேசினா அதுக்கு அவ்வளவு பெரிய அஜெண்டா இருக்கு. இந்த ஜாதிக்கு அடையாளமே இருந்துடக்கூடாது, மொத்தமா உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவோட தான் அவங்க வேலை செஞ்சாங்க. சரி, அதுல என்ன தவறு? நம்ம பட்டியல் வெளியேற்ற கொடுப்பாங்களே என்று கேட்டா அதுவும் கிடையாது. அது தலைவர் அவர்கள் பேசுனது கிடையாது, நானும் வெளியே சொன்னது கிடையாது. அந்த பட்டியல் வெளியேற்றம் பல பேர் கொடுப்பாங்க, மனு போட்டா கொடுப்பாங்க, வந்துரும் சொல்றாங்க. பட்டியல் வெளியேற்றத்தை அது கொடுக்கலாமா, பெயர் கொடுக்கலாமா இல்லையா என்று அந்த விவாதம், அந்த முடிவெடுக்கிற இடத்துல டாக்டர் ஐயா இருந்தார். காரணம், ஹன்ஸ்ராஜ் வர்மா கமிட்டியில டாக்டர் ஐயாவின் கோரிக்கையின் அடிப்படையில தான் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டதுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் மத்திய அமைச்சர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாமே டாக்டர் ஐயா தான் நடத்தினாங்க. இன்னைக்கும் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் அன்று தமிழ்நாடுக்கு பாஜகவின் சார்பில் பொறுப்பு நபராக இருந்தவர். அவர் தான் பாஜகவுடைய தமிழ்நாட்டுக்கான பொறுப்பு அமைச்சராக இருந்தவர் மத்தியில். அவர் இன்றைக்கும் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார் இந்தியாவில். அவர் பேசும்போது திட்டவட்டமாக பெயர் மட்டும்தான் கொடுக்க முடியும்,
பட்டியல் வெளியேற்றம் கொடுத்தா ஓபிசி பிரிவில் இருக்கிறவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? யார்கிட்ட கேட்க முடியும்? அவர் வந்து பாஜகவில் நம்பர் 3 நம்பர் 4 இருக்கக்கூடிய ஒருத்தர். மோடி, அமித்ஷா, அதுக்கப்புறம் ரெண்டு இடங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசுகிறார். அதுல கொடுத்த உங்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்குது இல்ல, நீங்க இதுல இருந்துருங்க, அதுல ஓபிசியில கொடுத்தா அவங்க அந்த ஓபிசியில் இருக்கக்கூடியவங்க கோபித்துக் கொள்வார்கள். அப்படி என்றால் அவர்கள் பட்டியல் வெளியேற்றம் கொடுப்பதற்கு அவர்கள் பரிசீலனையே செய்யல. இப்படி இருக்கும்போதுதான் வெறும் பெயரை மட்டும் கொடுத்து ஒட்டுமொத்த ஜாதியும் அவர்களுக்கு பணிவினை செய்வதற்கான ஒரு கூட்டமாக சேர்க்க நினைத்தாங்க. அவ்வளவு பெரிய கருத்தியல்வாதிகள், அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவர்களுடைய அஜெண்டாவே இன்னைக்கு முறியடிச்சுட்டு புதிய தமிழகம் என்றுமே இந்த ஜாதிக்கான கருத்தியல் அரசியலாக இருக்கும்னு தான் முடிவு வச்சிருக்கு. காரணம் அதிமுக திமுக புதிய தமிழகத்தை கட்சி அழிக்கணும்னு நினைச்சது. ஆனா நம்ம மக்களை ஜாதியா அவங்க எடுக்கணும்னு நினைக்கல. இலவசத்தை கொடுத்து, டிவியை கொடுத்து, கடன் தள்ளுபடி கொடுத்து பொதுமக்களா நினைச்சாங்களே தவிர ஒரு ஜாதியா இவர்களுக்கு அரசியலே இருக்கக்கூடாது என்று அவர்கள் கூட நினைக்கல. ஆனா இவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது நடக்காது என்று புதிய தமிழகம் வந்து என்றைக்குமே தேவேந்திர குல வேளாளருக்கான அரசியலாக இருக்கும் என்றாங்க. அப்போதான் எனக்கு அவர்கள் கூட அங்கெல்லாம் பயணிக்கும் போது தான் தெரிஞ்சது ஒவ்வொரு கட்சியும் அந்த கட்சிக்கு பின்னால வந்து ஒரு பெரிய அறிவார்ந்து சிந்திக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கு. முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லேயர் இவர்களுக்கு அறிவார்ந்த சிந்தனைகளை புகுத்தி கொண்டும் எப்படி செயல்படுறதுன்னு எல்லா விதத்திலும் சொல்லிக் கொடுப்பதற்கான கூட்டங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் தேவேந்திர குல சமுதாயத்தை பொறுத்த மட்டிலும் அப்படி அறிவார்ந்த சிந்திக்கக்கூடிய கலாச்சாரம் இன்னும் வரவே இல்லை. இங்க வந்து சின்ன சின்ன பந்தல் போட்டு உட்கார்ந்தா போய் தலைவர்னு சொல்லிக்கிறது அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அண்ணா வருவாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுவாருன்னா அவர் ஒரு தலைவர். ஒரு தாலுக்காக்கு அப்படி பேசக்கூடியவர் ஒரு தாலுக்கா தாண்டி போக முடியாதுல்ல. அப்புறம் ஒரு தாலுக்காக்கு ஒரு தலைவரை வச்சுக்கிட்டா அந்த ஜாதிக்கு என்ன அரசியல் இருக்கும் தமிழ்நாடு? நீங்க எல்லாரும் வீர வணக்கம்னு போடுறீங்க, அதுக்கு பதிலுக்கு பண்றது கூட உங்ககிட்ட எதுவுமே இருக்காதே. எந்த அரசியலை நீங்கள் வலுப்படுத்த வேண்டுமோ அதை பலவீனப்படுத்தி விட்டு நிக்கிறீங்க. மத்தவங்க எல்லாம் முன்னாடி கட்சியை நிறுத்துவான், உள்ளுக்குள்ள ஜாதியா இருப்பான். இங்க வெளியே ஜாதியை நிற்கிறது, பின்னாடி தேர்தல் நேரத்தில் வந்து எந்த கட்சியா இருக்கிறது அடையாளமே இல்லாம போயிடறாங்க. எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ரிவர்ஸ்ல இருக்கிறான். எல்லாரும் தான் ஜாதியா இருக்கிறான், எல்லா கட்சியில இருக்கிறவனும். ஆனா அவெல்லாம் கட்சியா தான் முன்னாடி நிக்கிறான். அரசியல் அவன் ஜாதி அவனுடைய பின்பலத்துல மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஆனா இங்க ஊருக்கு பேனர் போர்டு இருக்கே தவிர அரசியல் சுத்தமாக கிடையாது. அந்த அரசியல் வந்தால் மட்டும்தான் இந்த சமூகம் முன்னுக்கு போகும். அதற்கென்று பரந்தப்பட்ட ஒரு அமைப்பு என்றால் அது புதிய தமிழகம் மட்டும்தான். அது மட்டும்தான் முன்னோட்டி எரிச்சல். இப்போ மற்ற அமைப்புகள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் பேசுறதுக்கு மற்றவங்களுக்கு துணிவும் கிடையாது, அவங்களுக்கு அறிவும் கிடையாது. எப்படி பேசுவாங்க அவங்க? ஒரு கூட்டம் ஒரு திசை தெற்கு திசை நோக்கி போகுதுன்னா அந்த கூட்டத்துக்கு முன்னாடி போய் நின்று அவங்க தலைவர் அவங்க பின்னாடி தான் கூட்டம் வருதுன்னு என்று தங்களும் ஏமாற்றிக்கிறாங்க, மற்றவங்களும் நினைப்பாங்க என்று நம்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு தலைமை என்றால் அது மக்களை சரியான திசையில் வழி நடத்தக்கூடியவர் தான் தலைமையா இருக்க முடியுமே தவிர கூட்டம் போறதுக்கு முன்னாடி போய் நிக்கிறவங்க தலைமை கிடையாது. எங்கேயாவது ஒரு கொலை நடந்து விட்டா அங்க ஒரு பந்தல், அந்த ஊருக்காரங்க எப்பவுமே ஒரு இழப்பு நடந்தா பந்தல் போடுவது என்பது இயல்பு. அங்க போய் இவங்க போய் உட்காந்துக்கிறது, அங்க போய் தான் இவங்களுடைய அரசியல் மாநாடு பொதுக்கூட்டம் எல்லாமே அங்கதான். அங்க ஒரு மைக்கு கிடைச்சிட்டா போதும், 3 மணி நேரம் உட்காந்து அந்த மக்கள் பாவம் என்ன பேசுறாங்கன்னே புரியாது. ஒருத்தர் இறப்புக்கு வந்திருப்பாங்க, துஷ்டிக்கு வந்திருப்பாங்க, அவங்க கிட்ட போய் கம்பராமாயணத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க தேவேந்திர குல வரலாறு பேசுவது. இதெல்லாம் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? சரி போராடணும், அதுக்கு கோபம் வருதுன்னா ஊர்ல நீ கூட்டிட்டு போய் 100 பேரை கூட்டிட்டு போய் போராட, 50 பேரை கூட்டிட்டு போய் கூட 10 பேரை கூட்டிட்டு போய் போராடலாம். ஆனா அது கிடையாது. இங்க நடக்கலன்னா தென் தமிழகமே கொந்தளிக்கும்னு எங்கேயோ வந்து பேசுவோம். ஏதோ இவன் சொன்னா கொந்தளிக்க போற மாதிரி. தென் தமிழகம் கொந்தளிக்கணும்னா அது தேவேந்திர குல வேளாளர் நினைச்சா அது கொந்தளிக்கும், அது வேற. ஆனா நீ சொல்லி எப்படி கொந்தளிக்கும்? நீ போய் அங்க நின்று பேசிட்டே இருந்த அரசுக்கும் காவல்துறைக்கு தெரியாதா நீ யாருன்னு தெரியும், உன் பின்பலம் என்னன்னு தெரியும். இவர்களையும் தலைவர் என்று வைத்துக் கொள்ளுறது. அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம பசங்க வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்றது. வழக்கு போடாதான் செய்வாங்க. வழக்க நீ புரட்சின்னு பாதனை வந்துட்டு அந்த வழக்கை சந்திக்கக்கூடிய சக்தியை நம்ம உருவாக்கிக்கணும். அதுக்கான அரசியல் நம்ம கிட்ட இருக்கணும். வழக்கு போடுவாங்க, அதனால நான் பஞ்சாயத்து பேசக்கூடிய ஒரு தலைவருடைய கட்சிக்கு போய்கிறேன், அந்த கட்சியில போனா அவர் அந்த இன்ஸ்பெக்டர் கூட பேசி என் வழக்கையெல்லாம் ஒன்றும் பண்ணிடாம போயிட்டுவாங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் எந்த போராட்டமும் உன் பகுதியில் செய்ய முடியாது. உன்னால இந்த ஜாதிக்கும் பயன் இருக்காது, எந்த கட்சிக்கும் பயன் இருக்காது. நீ உனக்கான சுயநலத்துக்கான ஆளா மட்டும்தான் இருப்பே தவிர எதற்கான ஆளாகவும் இருக்க முடியாது. அப்போ இதையெல்லாம் உணர்ந்துதான் நம்ம செய்யணும். இந்த சமூகம் வந்து வரலாறு காணாத போராட்டங்களை நடத்திய சமூகம். 90களில் இந்தியாவே காண்றாத போராட்டங்களை நடத்தி விடுதலை பெற்ற சமூகம். தங்கள் தலைவரை டாக்டர் ஐயாவை கைது பண்ணி வைக்கிறாங்க என்பதற்காகவே தமிழ்நாட்டில் 10 மாவட்டங்கள்ல சம்பிக்க வைத்து ஒரே நாளில் விடுதலை வாங்கி கொடுத்த சமுதாயம். கருணாநிதியை கைது பண்ணும் போதோ ஜெயலலிதாவை கைது பண்ணும் போதோ கூட இதெல்லாம் நடக்கல.
அந்த அளவுக்கு வீரமிக்க சமூகம், அந்த அளவுக்கு அதிகாரமிக்க சமூகமா இருந்தது. இன்னைக்கு வெறும் கேலி கூத்தாகவும் சமூக வலைத்தளங்கள் வீடியோ போட்டு கொண்டாடுவதாகவும் மாறி இருப்பது என்பது அது நம்மளை பின்னோக்கி எடுத்து சொல்லுது. என் கண்ணு முன்னாடியே ஒரு தலைமுறையில இந்த சமூகம் பின்னோக்கி போறதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அன்று இருந்தவர்கள் அரசியல் தெளிவோடு இருந்தார்கள், பறந்துபட்ட எல்லாத்தையும் பார்த்தாங்க. இன்னைக்கு வெறும் இன்ஸ்டாகிராம்ல தாண்டி பார்க்க இல்லை, அவர்களுடைய வீரமோ எல்லாமோ வந்து வெறும் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுவதும் யூடியூப்ல வீடியோ போடுவதும் பேனர் அடிப்பதும் டிஷர்ட் அடிப்பதிலையும் உடங்கி விட்டது. இது மட்டும்தான் தேவை இந்த சமுதாயத்துக்கு அரசியலா? இது எங்க கொண்டு போய் நிறுத்தும் உங்களை? அதனால இளைஞர்கள் தங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் தமிழ்நாட்டிற்கான அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கான அரசியலை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். டாக்டர் ஐயா பின்னால் அணிவகுத்தால் மட்டும்தான் இந்த சமூகம் முன்னோக்கி போகும் என்பதை நம்ம எடுத்துட்டு போகணும். இந்த கருத்தியலை இவங்களை முதல்ல இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தெரிய வைக்கணும். இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. இந்த சமூகத்திற்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு என்று பல கிராமங்களுக்கு தெரியாது. திருநெல்வேலியில கொலை நடக்குது, கோயம்புத்தூர்ல இருந்து நான் வந்து போராடிட்டு பக்கத்துல இருக்கிற தென்காசியில ஒரு ஊருக்கு போனா அப்படியா கொலை நடந்திருக்கா, 20 கொலை நடந்துருச்சேன்னு போராட்டம் பண்ணிட்டு காலையில போராட்டம் பண்ணிட்டு மாலை வந்து தென்காசிக்கு போறோம். இந்த மாதிரி 20 கொலை நடந்திருக்கேன். அதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல யாருக்குமே தெரியல இத்தனை கொலைகள் நடக்குது இந்த சமூகத்துல. அப்ப இவர்களுடைய விழிப்புணர்வு எல்லாம் என்னவா இருக்கு? ஆனா ஜாதியா இருக்கிறான். ஜாதியா இல்லைன்னா இதெல்லாம் போய் சொல்லலாம். ஜாதியா இருக்கிறான், ஆனா அந்த ஜாதி எதில் இருக்குது? அப்ப ஜாதியா இருக்கிறதுனால என்ன யூஸ்? இவங்க ஜாதியா இருக்கிறதுல நீ அரசியலாவும் வரமாட்ட, இயக்கமாவும் வரமாட்ட, வெறும் ஆட்டம் போடுவதற்கும் கோவில் ஆட்டம் போடுவதற்கும் இறுதி அஞ்சலியில் ஆட்டம் போடுவதற்கும் இங்க குரு பூஜைன்னா அதுக்கு வந்து ஆட்டம் போட்டு போறதுக்கு மட்டும் தான் அரசியலா? இதே பரமக்குடியில தான் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு தியாகியார் நினைவிடத்துக்கு வந்துட்டு போறாங்க. வந்துட்டு போய் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? அதே பரமக்குடி தொகுதியில. அப்போ ஜாதியா நீ ஜாதிக்கு வச்சிருக்கேன்னு அரசியல் தனினா உனக்கு அதிகாரம் வேண்டாம் என்று நினைக்கிறியா, இல்ல அதிகாரம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறியா? இப்போ புதுசா ஒட்டப்பிடாரத்துல எம்எல்ஏ வந்து சிலை கடத்துறாரு அப்படின்னு போட்டா அதுலயும் சிலர் ஐயோ நம்ம ஜாதி அவருக்கு எதிரா ஏன் பேசுறீங்க, எப்படி அவர் நம்ம ஜாதியா அதனால அவர் சிலை கடத்தினா கண்டுக்காம விட்டுறணுமா? அப்ப யார் சிலையை கடத்தினாரு? தேவர் சிலையை கடத்தினா சும்மா இருப்பானா? நாடார் ஊர் சிலையை கடத்தினா சும்மா இருப்பானா? நம்ம ஊர் சிலையை தான் திருடிட்டு போறோம். அப்ப நம்ம பேசிதான் ஆகணும். இப்படி சிலை கடத்துறவர் நம்ம ஜாதி அதனால நம்ம விட்டுருவோம்னா நாளைக்கு மணல் கடத்துறவனுக்கு ஒரு ஜாதி இருக்கும், கிரானைட் போல் அடிக்கிறவனுக்கு ஜாதி இருக்கும், எல்லாத்துக்குமே ஒரு ஜாதி இருக்கும். அப்பப்போ யார் எல்லாரும் போல் அப்ப எதுக்கு மாற்றம் வேணும்னு எதுக்கு பேச முடியும்? நீ எல்லா ஜாதிக்கும் அவன் ஜாதிக்கு கொள்ளையடிக்கிறவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது தான் ஜாதியா? ஜாதி என்றால் தவறை தவறு என்று சொல்லணும். நேர்முறையாக நடக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் ஜாதி பயன்படுமே தவிர இது போன்ற அக்யூஸ்டுகளுக்கெல்லாம் பயன்படக்கூடாது. நான் இது எதுக்கு இந்த வழக்கை பற்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா, இளைஞர்கள் அத்தனை பேர் வழக்கு போடுறாங்க, பொய் வழக்கு போட்டு கைது செய்கிறாங்களே என்று சொல்றது. அது பொய் வழக்கு மட்டுமா போடுறாங்க? அதுல உண்மை இல்லையா கொஞ்சம் கூட? இளைஞர்கள் சொல்லல. சில பேர் ஜாதிக்காக ஒரு கொலை செய்யறது, அதை தளமாக வைத்துக்கொண்டு ஜாதி தலைவராகி விடுகிறது. அதுக்கு பிறகு எல்லாமே பஞ்சாயத்து தான் பண்றான். சொந்த ஜாதிக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணுவான், மற்ற ஜாதிக்குள்ள பஞ்சாயத்து பண்றது, கூலிக்கு கொலை செய்வது. இவர்களையும் இந்த சமூகம் தலைவராக தான் வச்சுட்டு இருக்கு. இல்லைன்னு சொல்லிட முடியுமா? எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது. அது போன்ற யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப அவர்களையும் தலைவராக வச்சு கொண்டிருந்தால் எப்படி நம்ம முன்னுக்கு போக முடியும்? அவன் வழக்கு போட தானே செய்வான். அப்ப இந்த சமூகத்துல இப்படி செய்யக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்கன்னா இவனும் இப்படி இருப்பான், இந்த இளைஞரும் இப்படி இருப்பான் என்ற அந்த சாயம் இளைஞர்கள் மீது வருது. அவனுக்கும் அந்த கலர் பூசப்படுகிறது. அவனும் அந்த வழக்குல பாதிக்க போன்ற எந்த பிரச்சனை வந்தாலும் இவர்களும் இந்த ஜாதினா கூலிக்கு கொலை செய்யறவனும் இருப்பான். ஆனா அவன் ஜாதி சாயம் பூத்து ஜாதி தலைவரா இருப்பான், ஜாதி இயக்கமா இருப்பான் என்றால் அது எல்லாத்துக்கும் தானே பின்னடைவு. அந்த பின்னடைவை நம்ம எப்படி சரி செய்ய? அதற்கு நீ யாருக்கிட்டையுமே விடை கிடையாது. நீங்க எல்லாத்தையுமே ஜாதியா இருக்கிறன்னு ஒரு கொலை பண்ணிட்டான்னா அவர் தலைவர்னு பாத்தீங்கன்னா அது கிடையாது. இந்த சமூகம் 90களில பதிலுக்கு பதில் என்று கணக்கு இல்லாத இது பண்ணியிருக்கு. ஆனா அதெல்லாம் ஊருக்கும் மொத்த ஜாதிக்கும் தான் சேர்ந்தே தவிர தன்னைத்தானே ஒரு ஹீரோவாக காட்டிக்கொள்றதுக்கு போகல. அந்த ஒருத்தன் ஹீரோ கொலை பண்ணிட்டான்னா ஹீரோவா காட்டிக்கொள்ளனா சமுதாயம் கொலைகாரம் முன்னாடி அப்படி கொலை பண்ணிட்டாரு அதுக்கு பின்னாடியே போகணும் அப்படி அரசியல் ஏத்துப்பாங்களா? நம்மள யார் ஏத்துப்பா? அந்த மாதிரி எந்த சமூகம் ஏத்துக்கும்? இதற்கெல்லாம் ஏன் புதிய தமிழகம் பேசுதுன்னா இதெல்லாம் பின்னடைவை சந்திக்கிறது புதிய தமிழகம் தான். 2016 தேர்தல் வந்துச்சு. டாக்டர் ஐயா அவர்கள் இப்ப எம்எல்ஏவா இருந்தாரு. தேர்தலுக்கு ஒரு மாசம் முன்னாடி 2 மர்டர் பண்ணிட்டு கழுத்தை கொண்டு வந்து போர்டு கீழே பசுபதி பாண்டியன் படத்து கீழே வச்சுட்டு போறான். அது வரைக்கும் நல்லா இருந்த நாடார் அத்தனை வெள்ளம் வந்துச்சு ஒட்டப்பிடாரத்துல. அத்தனை நாடாருக்கும் நிவாரணம் வாங்கி கொடுத்து போராடி அவர்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து டாக்டர் ஐயா தான். அது வரைக்கும் இவர் தான் மீண்டும் எம்எல்ஏ ஆக வேண்டும் நினைத்தவங்க அந்த கொலை நடந்ததுக்கு பிறகு அப்படியே மாத்தி போட்டாங்க. அதே போல 2019 தேர்தல் நெருங்க இங்க தாளையத்துலயா ஏதோ ஒரு இடத்துல மர்டர் பண்ணிட்டு அங்க இருக்கிற நாடாரெல்லாம் அங்க இருக்கிற இவன் ராக்கெட் ராஜா இவன் எல்லாமே வந்து டாக்டருக்கு எதிராக இவர் ஜெயிக்க கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நீங்க பண்றதுக்கெல்லாம் எதிர்வினை சந்திக்கிறது புதிய தமிழகம் கட்சி தான். நீங்க சந்திக்கிறதுனால அரசியல பின்னடை அடைகிறது
புதிய தமிழன் கட்சி தான். இப்ப யார் இருக்கிறா பேசுறதுக்கு? சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்திலையும் அத்தனை கொலை நடக்குது இல்ல, யாரு பேசுறதுக்கு இருக்கா? அதே தீபக் பாண்டியன் பேசுறதுக்கு யாரு இருக்கா? தீபக் பாண்டி சரி அத்தனை படிங்கன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேவேந்திர குல வேளாளர் வழக்கறிஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 200 பேர். நெல்லைக்குள்ள மட்டும் 200 பேர் இருப்பாங்க. எந்த வழக்கை சந்திச்சாங்க? பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு? ஜெசித்னா பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு? சிங்காரத்தோட கொலை வழக்கு என்னாச்சு? அவங்க கொலை வழக்குல என்ன யாரு சந்திச்சா? கீழ் நீதிமன்றத்தை தவிர ஹைகோர்ட்டுக்கு போச்சா? யாராவது போனாங்களா? போகல. எந்த வழக்குமே எடுத்துட்டு போகல. இல்ல வழக்க நடத்த வேண்டாம், நடத்த முடியாதுன்னு இருக்கீங்களா, இல்ல சமரசம் ஆயிட்டார்களா என்று எனக்கு தெரியல. இன்னைக்கு கூட தம்பி தீபக் பாண்டியனுடைய வழக்கு என்னாச்சு? யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அவரும் ஒரு தலைவர். நேரடியாக கீழ் நீதிமன்றத்துல எல்லாம் கொலை கேஸுக்கு பெயிலே கிடைக்காது. பெயில் கொடுக்கக்கூடியது வழக்கமே கிடையாது. அந்த கேஸ்ல பெயில் வாங்கினானுங்க இவனு. அது எவ்வளவு பெரிய அசிங்கம். நீங்க எல்லா ஊர்லயும் தீபக் பேனர் வச்சிருக்கீங்க, ஆனா அவனுக்கு வந்து கீழ் நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்ல மர்டர் கேஸுக்கு பெயில் வாங்கினானு. வெளிவராம இருக்கிறது காரணம் குண்டாஸ் தான். அந்த குண்டாஸ் உடைச்சிட்டாங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. யாருக்கு ஏற்கனவே வெளியே வந்த 6 பேர் எங்க போனாங்கன்னு தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு இங்க சமரசம் ஆகி கொள்ற துரோகிகளை எல்லாம் உள்ள வைத்துக் கொண்டுதான் நம்ம வீரவசனமாக வெளியே ஒரு தோற்றத்தை மட்டும் காட்டிட்டு நம்மளை நாமே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இது எத்தனை காலத்துக்கு இப்படி ஏமாத்துவீங்க? அதனால இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நீங்க எத்தனை காலத்துக்கு இப்படி இறந்தவர்கள் பின்னாடி போகிறோம், இல்லாதவங்க பின்னாடி போய் எங்க போக முடியும்? உங்களுக்கு இந்த சமூகத்துல நான் சொல்றேன், இங்க போராடி உயிரை விட்டதை விட இங்க வாழ்ந்து இவங்க கூட போராடி நிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் இந்த சமூகத்துல. எத்தனையோ அப்படி ஒன்றும் யாரும் டாக்டர் ஐயாவை ஒன்றும் அப்படி விட்டு வைக்கணும்னு நினைக்கல. அவன் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறான். ஆனா அதையெல்லாம் தாண்டி அவங்க முன்னாடியே பெரிய அரசியல் இயக்கம் நடத்தி வாழ்ந்து காட்டுவதுதான் நீங்க பெரிய வீரம். அவனை எத்தனையோ அட்டம் பண்றான்னு அவங்களே வாயால சொல்லி பாக்குறான். ஆனா அதையெல்லாம் இந்த சமூகம் புரிந்து கொள்ளவில்லை என்ற புதிய தமிழத்தை ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிற என்பது கிடையாது. அவங்க எந்த அரசியலையுமே ஏற்றுக்கொள்ள, அரசியல் என்ற ஒரு தேவை வேண்டும் என்றே அவனுடைய மண்டைக்குள்ள இன்னும் நம்மளுடைய இளைஞர்கள் மண்டைக்குள்ள போகாம இருக்கு. அரசியல் என்றால் வெறும் கொடி பிடித்து கோவில் திருவிழாவில் ஆடுவது, ஊர் திருவிழாவில் ஆடுவது, இறுதி அஞ்சலிக்கு ஒன்னா விசில் அடிச்சுட்டு போகிறது, அதுக்கப்புறம் கேஸ் போட்டான்னு புலம்புவது என்பதுதான் மட்டும்தான் இருக்கிறாங்க. இது வந்து பேசியே ஆக வேண்டும், வேற வழி இல்லை. இதை விட்டுட்டு நம்ம வேற எந்த அரசியலும் செய்ய முடியாது. நம்ம எந்த அரசியல் பேசிட்டு முன்னாடி போறது? இங்க இடஒதுக்கீடு பட்டியல் வேற்றம் கேட்டு போராடலாம். யார் கிட்ட போராட முடியும்? திமுக கிட்ட போய் கேட்க முடியும்? அவன் கொடுப்பானா? நீ என்னதான் போராட்டம் பண்ணாலும் அவன் கொடுப்பானா? அவன் இல்ல பாஜக கிட்ட தான் திருப்பி போய் அதே ஆரம்பிக்க முடியுமா? அப்புறம் இடஒதுக்கீடுன்னு கேட்டு போராடுறோம். அவன் பச்சையா தெரியுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பேராசிரியர்களும் ஆசிரியர்கள் எல்லாம் 90ல டாக்டர் ஐயா அவர்கள் பின்னடைவு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று போராட்டம் செய்து அன்னைக்கு போராடியவர்களுடைய உழைப்பு தான் இன்னைக்கு அரசுல இருக்கக்கூடிய அரசு வேலையில் இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தினுடைய பயன். ஆனா இதுக்கு மேல யாரும் போக முடியாத மாதிரி அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறான். இது எவ்வளவு பெரிய அநியாயம். படிச்சு எங்க போறது? நம்ம பசங்க படிச்சு தனியார்லயும் வேலை கொடுக்க மாட்டான், அரசுக்குள்ளேயும் போக முடியாது, எஸ்டின்னு இதுக்குள்ள வச்சு தனியாகவும் தொழில் செய்ய முடியாம எல்லா இளைஞர்களும் வெளிநாட்டுக்கும் அங்கேயும் இங்கேயும் போய் பாடுபட வேண்டிய நிலைமையில, படிச்ச படிப்புக்கு வேலையும் கிடைக்காம திண்டாடி கொண்டிருக்கிற நிலைமையில ஒரு அரசியல் அதிகாரம் வந்தாதான் இதுக்கெல்லாம் மாற்றம் வரும் என்று புரியாமல் அவன் வெறும் வரட்டுத்தனமாக ஜாதியாக இருப்பது அவர்களுக்கும் பயன் கிடையாது, இந்த ஜாதிக்கும் பயன் கிடையாது. அதுல இருந்து மாறாமல் நம்ம முன்னேற்றமே கிடையாது. அதனால நம்ம இதை பேசிதான் ஆகணும். இது கஷ்டமா இருந்தாலும் இதை நம்ம தொட்டுதான் ஆகணும். சாக்கடிக்கும்னு தெரியும், ஆனா அப்படி சாக்கடிக்கும்னு தெரிஞ்சு தொடர்றதுதான் புதிய தமிழன் கட்சி. ஏன்னா மற்றவங்க யாரும் தொட போறது கிடையாது. மற்றவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கும். என்னது அவங்க கட்சியா அவங்க ஒரு குட்டி அமைப்பு வச்சிருக்கிறாங்க. ஆனா எதுக்கு அமைப்பு வச்சிருக்காங்கன்னா அவனும் இதே மாதிரி அஞ்சலி செலுத்த போவதற்கு தான் அமைப்பு வச்சிருக்கானே தவிர அவனால வேற எதுவும் செய்ய முடியறது கிடையாது. அதனால இந்த பரமக்குடி தொகுதி நம்ம பரமக்குடி தொகுதியில கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதி தான் இது. 2001 புதிய தமிழன் கட்சி 10 தொகுதியில போட்டிட்டது. அப்போ அந்த 10 தொகுதியிலையும் அதிகமான வாக்குகளை வாங்கிய தொகுதி பரமக்குடி தொகுதி. ஆனால் அன்று இருக்கக்கூடிய நிலை இன்று இருக்கா என்று கேட்டா இல்லை. அந்த நிலையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இதை வெறும் ஜாதிக்கான பிராண்டாக வச்சக்கூடாது. இங்கே ஒரு அரசியல் தளம், தேவேந்திர அரசியல் தளம் ராமநாட்டில் பரமக்குடியில் இருக்கு என்பதை நம்ம நிறுத்த வேண்டும். அதுதான் நம்மளுடைய அடுத்த கட்ட இலக்கு. புதிய தமிழன் கட்சி பரமக்குடி தொகுதியில் போட்டியிடும். அதை வெற்றி பெறுவதற்கு எந்த எல்லைக்கு வேணாலும் புதிய தமிழன் கட்சி போகும். அதற்கு நம்ம உழைக்கணும். காரணம் இங்க வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கையா இனிமேல் வைத்துக் கொண்டிருக்க முடியாது. யார்கிட்ட கோரிக்கை வைக்கிறது? நம்ம 2011 அன்று அதிமுக கூட பல 3 முக்கிய கோரிக்கைகளை வைத்தோம். தேவேந்திர குல அரசாணை வேணும்,
இந்த அருந்ததி உள்ளொதுக்கீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை இது பண்ணணும். அப்புறம் தியாகியாருக்கு அரசு விழா அறிவிக்க வேண்டும் என்ற 3 கோரிக்கைகளை வைத்து தான் நம்ம கூட்டணிக்கு போனோம். கூட்டணிக்கு போய் அடுத்த 5 வருஷம் அவங்க கூட தான் போராட வேண்டியதா இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. நம்ம மக்களை யாருக்கு ஓட்டு போட வைத்தோமோ அவர்கள்கிட்டயே போய் திருப்பியும் நம்ம மக்களை போராட வைக்க வேண்டிய நிலைமை, அது நியாயமானது கிடையாது. அப்ப நம்ம மக்கள் ஓட்டு போட்டால் நம்மளுடைய பங்கும் அந்த ஆட்சியில் இருக்க வேண்டும். அதற்காக தான் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த முறை அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு முழக்கத்தோடு நம்ம அரசியல் பயணம் தொடங்கி இருக்கிறோம். அதுல நமக்கான வலுவான தொகுதிகளை நாம தேர்ந்தெடுப்போம். எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, அது திமுகவை தோற்கடிக்க வேண்டிய ஒரு கூட்டணியாக உருவாக்கி நம்ம அடுத்த முறை அதிகாரத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோள். அது மட்டும்தான் நம்மளுடைய குறிக்கோளாக வைத்து இளைஞர்களும் எல்லாரும் பயணிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.